ஹாஸ்பிட்டலில் எல்லாருமே இருக்காங்க. அங்கே உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. உள்ள டாக்டர் போகிறாரு. போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. பண்ணும்போது இன்னொரு டாக்டர் சொல்கிறாரு, இல்லை மெடிசன் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு, ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு வெளியே வராரு. வந்த உடனே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கரெக்டான டைமுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வந்ததுனால தான் காப்பாற்ற முடிஞ்சுது, இல்லைனா ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே எல்லாருமே பார்க்குறாங்க, பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அவருக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை, அவர் சரியாயிடுவார் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. இதில் என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாரு. அதுக்குள்ளே அங்கே அந்த பார்வதி வராங்க. வந்த உடனே அந்த டாக்டரோட கால்லையே விழுறாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, என் வீட்டுக்காரோட உயிரையே காப்பாற்றி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தேங்க்ஸ் பண்ணுறாங்க. எல்லாருமே பார்க்குறாங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஓடி வராங்க. ஓடி வந்து ராகவை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே பார்க்குறாங்க. அதுக்குள்ளே ராகவ் யோசித்து பார்க்குறாரு. அவரும் ஹக் பண்ணுற மாதிரி வராரு. அதுக்குள்ளே முரளியோட இருந்ததை யோசித்து பார்க்குறாரு. முரளியோட அபி கட்டி பிடிச்சது எல்லாத்தையுமே யோசித்து பார்த்தோன்னே அப்படியே கையை எடுத்துடுறாரு. எடுத்துட்டோடனே அங்கேருந்து அபி எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனேயே அவர் சரியாயிட்டார். நான் இப்படி நல்லா இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல மாப்பிள்ள, நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன், நான் உயிரோடு வருவேனா என்னன்னு எனக்கு தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அப்பா சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ், ஆகாஷ் எல்லாருமே சொல்கிறாங்க. சரிங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 மாப்பிள்ளை பொண்ணு எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டில் அஞ்சலி இருக்காங்க. அஞ்சலி பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. பார்த்தீங்களா அவளோட உடம்ப, பார்த்தீங்களா அவள் உடம்பு ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராகவோட சித்தி சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு? இல்லை, அவள் சரியாக சாப்பிட்றதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிக்கிட்ட. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, ஏன் இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, எனக்கு அவர் ஞாபகமாகவே இருக்குது, அவரை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்லிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக நான் சொல்லியிருக்கேன், தேடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ சாப்பிடு, வயிற்றில் குழந்தை இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிகிட்ருக்காங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்லிகிட்ருக்காங்க. உடனே அவங்க சித்தப்பாவும் சொல்கிறாரு, கண்டிப்பாக அவர் தேடி கண்டுபிடிச்சிடலாம், நீ வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. அதுக்குள்ளே ராகவ் வராரு. வந்தோடனே அஞ்சலி அழுதுகிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே பார்க்குறாரு. பார்த்தோன்னே ராகவ் பயங்கரமாக கோவப்படுறாரு. ஏன்க்கா, எதுக்காக நீ சாப்பிடாம இருக்க, நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாரு. அஞ்சலி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க, என் வீட்டுக்காரை காணோம், நான் வந்துட்டு சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சாரிக்கா, ஏதோ கோவத்தில் பண்ணிட்டேன், சாரிக்கா, மன்னிச்சிடுக்கா அப்படின்னு சொல்கிறாரு. சரி, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி உள்ளே போகிறாங்க. கிட்ட போகிறாங்க. அஞ்சலி கிட்ட போய் 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. அணுவும் பேசுகிறாங்க, அபியும் பேசுகிறாங்க. அணு சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், வயிற்றில் குழந்தை இருக்குது, நல்லா சாப்பிட்ணும், சாப்பிட்டா தான் குழந்தை நல்லா இருக்கும், புரியுதா? கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்காரர் வந்துடுவார், சீக்கிரமாகவே வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அணு சொல்லிகிட்ருக்காங்க. அபி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், கண்டிப்பாக அவர் வந்துடுவார், சரிங்களா? நீங்கள் நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை ஒரு பவுல் எடுத்து அப்படியே ஊட்டிகிட்டே இருக்காங்க. அஞ்சலியும் அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அங்கே வந்து ராகவ் வராரு. வந்து கோவமாக அந்த சாப்பாடு அப்படியே தட்டி விடுறாரு. எல்லா சாப்பாடுமே கொட்டுது. கொட்டிட்டோடனே அதை பாட்டி எல்லாருமே பார்க்குறாங்க. ஏன் ராகவ், நீ எதுக்காக இப்படிலாம் கோவப்படுற? சாப்பாட்டை இப்படி தான் தட்டி விடுவியா? அஞ்சலி சாப்பிட்டுக்கிட்டு தானே இருக்கா, அபி தானே ஊட்டிகிட்டு இருக்கா, நீ எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. இல்லை, உள்ளே வந்துட்டு அயன் பாக்ஸை போட்டுகிட்டே வந்துட்டா, அந்த கோவத்தில் தான் நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. அங்கேருந்து வராங்க எழுந்து. நான் போட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அபி உள்ளே வந்து பார்க்குறாங்க. பின்னாடியே ராகவ் வராரு. ரூமை லாக் பண்ணிட்டாரு. அபி உள்ளே வந்து அந்த அயன் பாக்ஸை தொட்டு பார்க்குறாங்க. என்ன சூடாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சூடாகவே இல்லை, நான் பண்ணேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. இங்கே பாரு, நீ எங்கள் அக்காவோட நெருங்கி பழகிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் பயங்கர கோவமாக சொல்கிறாரு. ஏன், எதுக்காக, ஏன் இப்படி பண்ணுறீங்க? உங்களை பார்த்தாலே எனக்கு கோவமாக வருது. 8 மாதம் என்னை இங்கே இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் உங்களோட சுயரூபம் எப்போ எப்படி மாறணும் எனக்கு தெரியல. நீங்கள் நல்லவரா கெட்டவரா எதுவுமே எனக்கு புரியல. எப்போ எப்படி இருப்பீங்கன்னு கூட எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லை, இது என்ன ஜெயிலா? நீங்கள் என்ன ஜெயிலரா? எதுக்காக என்னை இப்படி சித்திரவதை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கோவமாக கேட்குறாங்க. இங்கே பாரு, நான் சொல்கிற மாதிரி 8 மாதம் நீ கேட்டு தான் ஆகணும், எங்கேயுமே நீ போகக்கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் பயங்கர கோவமாக சொல்லிட்டு வெளியே போகிறாரு. அபிக்கு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன் தான் இவர் இப்படி பண்ணிகிட்ருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. 2 பேருமே சேர்ந்து ரூமில் இருக்காங்க. லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அங்கேருந்து அபி வராங்க. வந்தவொடனே சொல்கிறாங்க, என்ன 8 மாதம் என்னை இங்கே இருக்கணும்னு சொல்கிறீங்க, ஃபோட்டோ மட்டும் எதுக்காக நீங்கள் மூடி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறாங்க. போயிட்டு அந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க ஸ்க்ரீன் எடுக்கிறதுக்கு. ராகவ் கத்துறாரு. கத்திகிட்டே ஓடி வராரு. ஏய், அதை தொடாத அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராரு. ஏன் தொடக்கூடாது, எதுக்காக தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க அபியும். இல்லை, நான் எடுப்பேன், கண்டிப்பாக அந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
நீ அதை தொடக்கூடாது அப்படின்னு ராகவ் கத்துறாரு. எதுக்காக என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி ஷர்ட்டை பிடிக்கிறாங்க. அப்படியே ராகவ் ஷர்ட்டை பிடிச்சி கேட்குறாங்க, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, எதுக்காக என்னை 8 மாதம் இங்கே இருக்க சொல்கிறீங்க, என்ன ஃபோட்டோ அது, எதுக்காக மூடி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டை பிடிச்சி அப்படியே கத்துறாங்க. எதுவுமே சொல்ல முடியாமல் ராகவ் அப்படியே பார்க்குறாரு. எதுவுமே பேசவே இல்லை.